Hello aspirants. So part 1 of the video regarding RRB nursing superintendent இல்ல RRB railway nursing officer. So part 1 video போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு age qualification, educational qualification which means age limit, educational qualifications and ஒரு சில டீட்டெயில் சொல்லியிருந்தோம். இந்த part 2 பார்த்தீங்கன்னா completely we are going to decode syllabus for RRB nursing superintendent examination. ஸோ இதில் இருக்க சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என் டு என் என்ன சிலபஸ் ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரண்ட் கேட்பாங்கன்றதை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னில் உங்களுக்கு 70% ஆஃப் த விச் மீன்ஸ் 100 மார்க்ஸில் 70 மார்க்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எபிலிட்டி உங்களுடைய நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் நாலேஜை உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ் வில் பி ஆஸ்க்டு ஃப்ரம் யுவர் நர்சிங் சப்ஜெக்ட் விச் மீன்ஸ் 70 கொஸ்டின்ஸ். 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் சொல்லலாம் இல்லை 70 கொஸ்டின்ஸும் சொல்லலாம். ஓகேங்களா? அகெயின் ஜென்ரல் ஆப்டிடியூட் அவேர்னஸ் இன்க்ளூட்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் சயின்சஸ். ஸோ டோட்டலாக இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 70 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் நர்சிங் கோர் சப்ஜெக்ட்ஸ் விச் மீன்ஸ் டு டெஸ்ட் யுவர் நர்சிங் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி. 30 marks from 30 questions from general aptitude and awareness, general intelligence and reasoning, general arithmetic and general sciences. Okay, we'll see one by one now. So first we'll see about 70 marks details. Okay, professional ability, to check your professional ability. So first topic pathina anatomy and physiology. So in your nursing subjects, so the first topic is anatomy and physiology. See the next one, nutrition. Okay, anatomy and physiology, nutrition, biochemistry, nursing foundations which means fundamentals of nursing, and again psychology, microbiology, sociology, pharmacology, pathology, medical surgical nursing, community health nursing, child health nursing, mental health nursing, midwifery and obstetrical nursing, nursing research and statistics, management of nursing services and educations. So பாத்தீங்கன்னா உங்களுக்கு these are the things which will be these are the topics which will come under your nursing professional ability nursing subjects. Okay, ஸோ உங்களுக்கு பார்க்க தான் நிறைய இருக்கும். பட் இது என்ன, நீங்கள் கோரா 360 ஒரு டிகிரி நீங்கள் ரவுண்டாக அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக எல்லா டாபிக்ஸும் படிக்கும் போது எல்லா டாபிக்ஸுமே கோரிலேட் பண்ணி வரும். ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் டைம் வந்து கம்மியாக, விச் மீன்ஸ் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் நல்லா 100% படிக்கும் போது ஒன்றுக்கு ஒரு டாபிக் ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் டாபிக் இஸ் ரிலேட்டட் டு ஒன் அனதர் தான். ஸோ கம்ப்ளீட் ஓவரால் பிக்சரில் பார்க்க போனால் உங்களுக்கு அது ஈஸியாக தான் தெரியும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ், நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நீங்கள் படிக்க இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ இன் எனி திங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஹார்ட் ஸ்டெப். ஒன்ஸ் யூ கிராஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தென் இட் வில் பி கேக் ஆஃப் ஃபார் யூ. ஓகே, சி இந்த நெக்ஸ்ட் 30 மார்க்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் அவேர்னஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் சயின்சஸ். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நான் நடப்பு நிகழ்வுகள் என்ன கேட்பாங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்திய நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்த வரலாறு வரும். ஜியோகிரஃபி, புவியியல். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் எக்கானமி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், நியூஸஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் விச் மீன்ஸ் சிவில் சர்வீஸ் கேட்குற மாதிரி ரொம்ப டெப்த்தாலாம் இருக்காது. வெரி பேசிக் திங்ஸ். ஸோ அவங்க படிக்கிற மாதிரி நீங்கள் யூ நோ நீட் டு டீப்லி ஸ்டடி திஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ வெரி பேசிக் திங்ஸ். ஸோ ரிகார்டிங் இந்தியன் ஹிஸ்ட்ரி யூ நீட் டு வெரி பேசிக் திங்ஸ் லைக் what are the main independence freedom movements. Okay, so as like very important things also in geography, also very important things only. Indian politics also not. So for you need to know some of the articles and related things, and again Indian economy, sports, culture, science and technology. So this part is over. Here 10 marks will be asked. Okay, next part general intelligence and reasoning. இதில் பார்த்தீங்கன்னா அனாலஜிஸ்லேருந்து கேட்பாங்க, which means இந்த ரீசனிங் பேஸ் பண்ணி உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் ரீசனிங் பேஸ் பண்ணி வரும். நெக்ஸ்ட் நம்பர் சீரியஸ். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் சீரியஸ் அது மாதிரி வரும். நெக்ஸ்ட் கோடிங், டீகோடிங். ஸோ ஒரு கோடு கொடுத்தா டீகோட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் சிலாஜிசம்ஸ்,
நெக்ஸ்ட் வென் டயக்ராம்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஜம்லிங். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டேஸில் நீங்கள் நிறைய போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் நாலேஜுக்கு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ அகைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அரித்மெட்டிக். ஸோ இது நம்பர் சிஸ்டம், காமன் நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூல், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், LCM, HCF, ரேஷியோ, பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரிலேட்டட் டு ஹெல்த் அண்ட் டெய்லி லைஃப். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்க மாதிரி தெரியும். பட் ஓவராலாக நீங்கள் எல்லாமே படிக்கும் போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த 70% அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். இது அகெயின் இந்த 30%க்கு வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். பட் லீஸ்ட் வெயிட்டேஜ். ஏன்னா நமக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கரெக்டாக ஃபார்முலாஸ் ஒன்றா ஒரு 3 to 4 ஃபார்முலாஸ் தான் இருக்கும் ஒரு டாப்பிக்கும். ஸோ அதெல்லாம் படித்தால் வெரி பேசிக் திங்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் ஃபார்முலாஸ் வச்சு ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். அகெயின் ஜென்ரல் நாலேஜ் ஆஸ் பர் இஸ் கன்சர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வச்சு நீங்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சா அந்த மீதி இருக்க 5 கொஸ்டின்ஸை 10 கொஸ்டின்ஸை போடலாம். ஸோ இதுக்கும் நம்ம தனியாக மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடும். நம்ம கிளாஸஸ்லேயே வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். மோஸ்ட்லி 99% அதிலே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஏன்னா பேசிக் திங்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஆஸ் ஃபார் அஸ் திஸ் 30% ஆஃப் மார்க்ஸ் இஸ் கன்சர்ன் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அகைன் இதுக்கு நம்மளுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஸோ ஏன்னா இது எல்லாமே கிளாஸஸ் நீங்கள் கம்ப்ளீட் அட்டன் பண்ணும்போது தான் அந்த MCQs அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த பார்ட்டுக்கும் கிளாஸஸ் இருக்கும். பட் ஆஸ் ஃபார் திஸ் பார்ட் இஸ் கன்சர்ன் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் இருக்கும். மற்ற வீக் டேஸ்லாம் உங்களுக்கு இந்த பார்ட்டில் தான் கிளாஸ் இருக்கும். ஏன்னா இது 70% மார்க்லாம் அதிக வெயிட்டேஜ், இது 30% ஆல்தோ இதுவும் வெயிட்டேஜ் மார்க்ஸ் தான். பட் இதுக்கு நம்ம லெஸ் ஹவர்ஸ் ஆஃப் டைம் போட்டாலே இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் இது விச் மீன்ஸ் இருக்கிறதே பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, இதில் பேசிக் திங்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அகைன் திஸ் பார்ட் இஸ் கன்சர்ன் ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு. ஸோ கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தான். ஸோ யூ நீட் டு வரி. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கிளாஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே போதும். இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஃபார் RRB ரயில்வே நர்சிங் சூப்பர் எக்ஸாமினேஷன் ஃபார் 2026க்கான கோச்சிங் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் 2025 அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுங்கள். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.